பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. நவராத்திரி இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள். அதனால சொசைட்டில இன்னைக்கு நடக்க இருக்கிறது கர்பா மற்றும் தாண்டியா ஃபெஸ்டிவல். சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்க, வயசானவங்கன்னு எல்லாருமே இதை செலிப்ரேட் பண்றதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. அதனால எல்லாருமே ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கட்டு மற்றும் ஹரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்டேஜ்ல லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்பாவும் அப்புறம் சொசைட்டில இருக்க வேறவங்க எல்லாருமே சேர்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிங்கி, குட்டி அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கர்பா பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா மோன்டி மட்டும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் சேர்ந்து ஃபெஸ்டிவலுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன மட்டும் யாருமே கூப்பிடல. கண்டிப்பா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். கர்பா பிராக்டிஸ் பண்ணி பண்ணி சிங்கி, குட்டி அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. சரி வாங்க, இப்ப ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துல மறுபடியும் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். குட் ஐடியா. சிங்கி, குட்டி அப்புறம் பசங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போன உடனே மோன்டி ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோசிக்கிறான். அவன் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம சிங்கியோட ஸ்டிக்ஸ ரெண்டுமே திருடி கொண்டு போயிடுறான். அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி ஓடிடுறான். கொஞ்ச நேரத்துல சிங்கி மற்றும் அவங்க நண்பர்கள் திரும்பி வந்து பாக்குறாங்க. என்னோட தாண்டியா ஸ்டிக்ஸ் எங்க போயிடுச்சு? இங்க தானே வச்சிருந்தோம். அப்பனா இன்னைக்கு ராத்திரி ஃபெஸ்டிவல்ல நான் எப்படி தான் டான்ஸ் ஆட போறேனோ தெரியல. அதே நேரத்துக்கு பண்டி அங்க வராரு. அட, அழுவுறது நிறுத்து ஜிங்கி, நாம அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். பக்கத்திலே விழுந்து கிடக்கிற ரெண்டு ஸ்டிக்ஸ் அப்ப பண்டி பாக்குறான். பண்டி சீக்கிரமா போய் அந்த ஸ்டிக்ஸ கொண்டு வரான். எனக்கு குச்சி கிடைச்சிருச்சு. நாம இந்த குச்சிகளை வச்சு அலங்காரம் பண்ணுவோம். இத வச்சு நம்மளால ரொம்ப நல்லா பண்ண முடியும். அரே வா பண்டி, இது செம பிரில்லியன்ட்டான ஐடியா. சிங்கி அழகான டெக்கரேட் கிளாத் எடுத்து அந்த ஸ்டிக்க ஃபுல்லா சுத்தி விட்டுடுறா. இப்ப பார்த்தா அது இப்ப இன்னுமே அழகா இருந்தது. இது ரொம்பவே அழகா இருக்கு பண்டி. என்னோட பழைய ஸ்டிக் விட ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, தேங்க் யூ பண்டி. நான் போட்ட இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா நான் அடுத்து போட போற பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். தானியா மற்றும் கர்பா ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் மட்டுமே இருந்தது. எல்லாருமே தயாரா இருந்தாங்க. லைட்ஸ் எல்லாமே ஆனா இருந்தது. அப்புறம் மோன்டி லைட்டோட பிளக்கை எடுத்துட்டு அதை அங்கேயே பக்கத்துல ஒழிச்சு வச்சிடுறான். நாலா பக்கமும் இருட்டான காரணத்தால எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க. ஐயோ, இந்த லைட்ஸ் எப்படி போயிடுச்சு? அப்ப சிங்கி அக்கத்து பக்கத்து வீட்டுங்கள கரண்ட் இருக்கிறத பாக்குறா. எல்லா வீட்லயும் லைட்ஸ் இருந்தது. கட்டு, அங்க பாத்தியா வேற வீட்ல எல்லாம் கரண்ட் இருக்கு இல்லையா? ஒருவேளை கரண்ட் போயிருந்தா எல்லார் வீட்லயும் போயிருக்கணும். அப்ப கட்டு ஸ்டேஜ் பக்கத்துல இருக்க அந்த டிஜே ஃப்ளோர்ல இருக்க லைட்ஸா பாக்குறான். டிஜே ஃப்ளோர் லைட்ஸ் மட்டும் அப்படியே பல்ச்சுன்னு இருந்தது. ஒருவேளை ஸ்டேஜ் பக்கம் தான் இந்த கரண்ட் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா டிஜே லைட்ஸ் மட்டும் எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஏன்னா இந்த டிஜே லைட்லாம் பேட்டரியால தான் இயங்குது தெரியுமா? ஓ, அப்ப அதே லைட்ஸ் நம்ம கூட எதுக்காக ஸ்டேஜ்ல போடக்கூடாது? லைட்ஸ் கொண்டு போய் வைக்கிறதுல ஒன்னும் அவ்வளவு டைம் ஆகாது. பார்க்க ரொம்ப அழகாவும் இருக்கும். சரி அப்ப வாங்க, நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிஜே அங்கிள் கிட்ட போய் அவங்க கிட்ட தேவையான லைட்ஸ கேக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லைட்ஸ அவங்க கொண்டு போய் அவங்களோட ஸ்டேஜ்ல அவங்க அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதுவும் அழகா. கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்டேஜ் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. தூரமா உட்கார்ந்துட்டு இருக்க மாண்டிக்கு இத பார்த்து ரொம்பவே கோவம் வருது. நான் என்ன பிளான் பண்ணாலும் அவங்களே ஜெயிக்கிறாங்களே, ஆனா விடக்கூடாது. கொஞ்ச நேரத்திலேயே கர்பா மற்றும் தாண்டியா ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிடுது. பசங்க, கட்டு, சிங்கி எல்லாருமே அழகா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாவும் அம்மாவும் கூட அப்படியே சொசைட்டில இருக்க வேறவங்க கூட டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கட்டுக்கு ஒரு ஐடியா வருது. गाइस, ஒரு நிமிஷம் இருங்க. இத இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா மாத்தலாம். இன்ட்ரஸ்டிங்? ஆனா அது எப்படி? நாம ஒவ்வொருத்தரா ஸ்பின் பண்ணலாம், சரியா? யாரு ரொம்ப நேரம் ஸ்பின் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். இது செமையா இருக்க போகுது. சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம்.
பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தரா ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹரி வந்து ஸ்பின் பண்றாரு. ஆனா ஸ்பின் பண்ண வேகத்திலேயே அவரு தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்துடுவாரு. எல்லாரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பண்டி வராரு. பண்டி ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா அவரும் ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஸ்பின் பண்ண கொஞ்ச நேரத்துல அவருக்கும் ஸ்லிப் ஆயிடுது. பண்டிக்கு சரியா கண்ட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவரும் கீழே விழுந்துடுறாரு. அவர் இப்படி கீழே விழுந்தது பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப நம்மளோட குட்டி வராங்க. குட்டி எவ்வளவு அழகா ஸ்பின் பண்றாங்கன்னா அவ்வளவு அழகா. யாருமே எப்படி ஸ்பின் பண்ணுவா அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஜோரா அப்படி ஸ்பீடா ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி கொஞ்ச நேரம் ஸ்பின் பண்ணதும் ஸ்டாப் பண்றா. ஆனா எல்லாருமே அவளை பார்த்து எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி கை தட்டுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம கட்டுவோட சான்ஸ். ஆனா கட்டு இப்ப ரொம்ப நர்வஸா இருக்காரு. ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. நீ எதுக்காக பயப்படுற கட்டு? இந்த கேம் விளையாடலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தது நீதானே? ஆமா, ஐடியா என்னமோ என்னதுதான். ஆனா இப்ப விளையாட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப உனக்கான மாதிரி எனக்கும் ஆயிடுச்சுன்னா? ஒண்ணும் ஆகாத கட்டு, நீ ரொம்ப யோசிக்காத. கட்டு எப்படியோ தைரியமா போறாரு. அதுக்கப்புறம் அவரு ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா கூட கட்டு ரொம்பவே நர்வஸா இருப்பான். ஸ்பின் பண்ற வேகத்துல நான் எங்க வேறையாவது போய் இடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா காலனியோட சில ஆண்டிங்க சில பேரு கர்ப்பா ஆடிக்கிட்டே பக்கத்துல வந்துடுறாங்க. அதனால கட்டு தூரம் போக வேண்டியதா வந்தது. இப்படி அவன் கொஞ்சம் தூரம் போய் ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி அந்த டெக்கரேட்டிவ் க்ளோத் அவனோட பாடிக்கு சுத்திக்குது. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா க்ளோத் அவனோட பாடிய முழுவதும் சுத்திடுது. அதனால ஸ்பின் பண்ணாம அவன் நிறுத்த வேண்டியதா வந்தது. கட்டு எப்படியோ அவனை அன்ராப் பண்ணிடுறான். பசங்க எல்லாருமே அதை பார்த்து ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல ஏதாவது ஒரு நடுக்கோன்னு சொல்லி. அப்புறம் இப்ப லாஸ்டா சிங்கியோட சான்ஸ் வந்தாச்சு. சிங்கி போய் நின்னு ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸ்பின் பண்றா அவ்வளோ ஸ்பீடா ஸ்பின் பண்றா. இப்படி அவ பாக்குறவங்க கூட ஆச்சரியப்படுறாங்க. குட்டி பாரு, காத்தாடியை விட ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவ என்ன பண்றா, இப்படியே ஸ்பின் பண்ணி ஒரு 3 நிமிஷமே ஆயிடுது. அப்படி ஸ்பின் பண்ண சிங்கி கொஞ்ச நேரத்திலேயே சடனா கீழே விழுந்துடுறா. இப்படி அவ கீழே விழுந்த உடனே எல்லாரும் பயந்து ஓடி போறாங்க. சிங்கி 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 உனக்கு என்ன ஆச்சு? கண்ணு தர சிங்கி சிங்கி. அப்புறம் பசங்க தண்ணி கூட தெளிக்கிறாங்க. அப்புறம் பாவம் அவ எந்திரிக்க மாட்டா. ஐயோ பாவம் சிங்கி எந்திரிக்கல. நானே போய் அவளுக்கு நல்ல பையனா ஹெல்ப் பண்ணணும். லேட் பண்ணாம மோண்டி சீக்கிரமா பசங்க கிட்ட ஓடி போறான். கைஸ், உங்களுக்கு ஓகேனா நம்ம ஜிங்கியை கூப்பிட்டுக்கலாம்? நீ வேற ஏதோ பிரச்சனை பண்ணிட மாட்டேல்ல மோண்டி? இல்லவே இல்ல. மோண்டி பாக்கெட்ல இருந்து ஒரு லெமனை வெளியே எடுக்கிறான். அத வச்சு சிங்கிக்கு வாசனை காட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே சிங்கி கூட நினைவு வந்துடுது. பசங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அட வா மோண்டி, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டடா. ரொம்ப ரொம்ப நன்றி. மோண்டி கூட எல்லா பசங்க கூட சேர்ந்து கர்ப்பா மற்றும் தாண்டியா ஆட ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். கெட்ட வேலை பண்றதுக்கு பதிலா நல்ல வேலை பண்ணா அதுல வர சந்தோஷமே வேறன்னு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.